17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். சென்ற 16வது அத்தியாயத்தில் குணங்களையும் குணங்களின் தன்மைகளையும் விமர்சித்த பகவான் இந்த அத்தியாயத்தில் ஸ்ரத்தையை பற்றியும் சாஸ்திர விதிகளை விட்ட ஒருவர் மற்றவற்றில் ஸ்ரத்தையாக இருந்தால் அவருடைய நிலையை பற்றி கேட்ட அர்ஜுனனுக்கு பகவான் சொல்வதை கேட்டு சிந்திப்போம். 1வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச ये शास्त्रविधि मुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठदुःखा कृष्णा सत्त्वमाहो रजस्तमः. 1வது ஸ்லோகம். அர்த்தம். அர்ஜுனன் கூறியது: ஓ கிருஷ்ணா, யார் சாஸ்திர விதிகளை தவிர்த்து ஆனால் ஸ்ரத்தையுடையவர்களாய் பூஜிக்கின்றார்களோ அவர்களின் நிலை எப்படிப்பட்டது? அது சாத்வீகமா, ராஜசமா, தாமசமா? விளக்கம். யார் சாஸ்திர விதியை புறக்கணித்து ஸ்ரத்தையுடன் பூஜிக்கின்றார்களோ என்று அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் கூறுவதென்றால், சாதாரண மனிதனாக இருந்தால் கோபம்தான் வரும். காரணம், வேதத்தை பற்றியோ வேதாந்தத்தை பற்றியோ சாஸ்திரங்களை பற்றியோ அறியாதவர்கள் கேட்டால் நியாயம் உள்ளது. ஆனால் இவ்வளவு 2 முதல் 16 அத்தியாயங்கள் வரை எல்லாவற்றையும் கேட்ட பின் இந்த கேள்வி சற்று முரண்பாடாக இருந்தாலும் வேத சாஸ்திரம் அறியாதவர்களுக்கு உபயோகப்படுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது. காரணம், ஒருவர் சாஸ்திரத்தில் உள்ள தேவ பித்ருக்கள் ஆராதனை தெரிந்திருந்தும் அவற்றில் சொன்ன தேவதைகளை பூஜை செய்து ஸ்ரத்தையுடன் கடைபிடிக்கிறார்கள் என்று எதிர்பார்க்க இயலாது. அதில் நம்பிக்கையற்றவர்கள் எதை ஸ்ரத்தையுடன் பூஜிக்கின்றார்கள், அதன் விளைவு என்ன என்ற அறியாத அறிவிலிகள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு கேள்வி என்று பொருள் கொள்ள வேண்டும். 2வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச த்ரிவிதா பவதி ஸ்ரத்தா தேஹினாம் ச ஸ்வபாவஜா சாத்விகி ராஜசி சைவ தாமசி சேதிதாம் ஸ்ருணு. ஸ்ருணுனாக்க கேள் அப்படின்னு அர்த்தம். 2வது ஸ்லோகம். அர்த்தம். பகவான் கூறுகிறார், மானிடர்களுக்கு இயற்கையாகவே உண்டான ஸ்ரத்தை 3 வகையானது. அவைகள் சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்பவாம். அதை பற்றி கூறுகிறேன் கேள். 3வது ஸ்லோகம். சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரதா ஸ்ரத்தாமயோ அயம் புருஷோ யோ யத் ஸ்ரத்தா சயேவ ச. 3வது ஸ்லோகத்தின் அர்த்தம். ஓ பாரதா, ஒவ்வொருத்தருடைய ஸ்ரத்தையும் அவர்களுடைய மனதிற்கு தகுந்தபடி இருக்கிறது. இந்த ஜீவன் ஸ்ரத்தை வடிவாக கொண்டவன். அவனுடைய ஸ்ரத்தை எப்படியோ அவ்வாறே அவரும் இருக்கிறார். கருத்து: ஒருவருடைய குணநலன்களை ஏற்படுத்துவதில் ஸ்ரத்தை முக்கியத்துவம் பெறுகிறது. ஸ்ரத்தையின்றி எந்த காரியமும் முழுமை பெறாது. உதாரணமாக, உடல் நலம் குன்றிய ஒரு குழந்தையை ஒரு தாய் அக்கறையுடன் கண்ணும் கருத்துமாக கவனிப்பாள். அதுதான் ஸ்ரத்தை என்று கூறுவார்கள். ஸ்ரத்தை என்றால் அக்கறை, விசுவாசம் என்று வைத்துக் கொள்ளலாம். யஜந்தே சாத்வீக தேவான் யக்ஷ ரக்ஷாம்சி ராஜசாஹ பிரேதான் பூதகணாம் சான்யே யஜந்தே தாமசா ஜனாஹ. 4வது ஸ்லோகார்த்தம். சாத்வீக குணமுடையவர்கள் தேவர்களை பூஜிக்கின்றனர்.
ராஜச குணமுடையவர்கள் யக்ஷ ராட்சசர்களையும், தாமச குணமுடையவர்கள் பிரேதங்களையும் பூத கணங்களையும் பூஜிக்கின்றார்கள். 5வது ஸ்லோகம். அசாஸ்திர விஹிதம் கோரம் தப்யந்தே யே தபோ ஜனாஹ தம்பாஹங்கார சம்யுக்தாஹ காமராக பலான்விதாஹ. 5வது ஸ்லோகம். அர்த்தம். தற்பெருமை அகங்காரத்தில் மூழ்கியுள்ள அந்த மனிதர்கள் அதை ஆசை, பற்று, பலன் முதலியவைகளை உடையவர்களாக சாஸ்திரங்களின் விதிப்படாத கொடுமையான தவம் செய்கிறார்கள். விளக்கம். புராண காலங்களில் தாமச குணமுள்ள அசுரத்தன்மையுடைய ரிஷிகளையும் மற்ற தேவதைகளையும் படித்திருக்கிறோம். சத்வகுணம் என்பது யாரோ ஒருவருக்கு என்பதை அறிவுறுத்தும் இந்த ஸ்லோகம் மானிடர்களில் அசத்து, அதாவது ஏதோ ஒரு துர்தேவதை ஆராதனை அல்லது புதிதாக தெய்வங்களை உருவாக்கி கண்ட தெய்வங்களை உபாசிப்பது. உதாரணமாக, தற்போது உலகில் புதுவித குருமார்கள், ஆனால் அந்த குருமார்கள் வெளியில் பக்த கோடிகளுக்கு சுவாமியாகவும் உள்ளே அதர்ம வழியில் சம்பாதனை செய்பவனாகவும் இருக்கிறான். இதை அறியாமல் புத்தி கெட்ட மானிடர்கள் அவர்களை பின்பற்றுவார்கள். அப்படிப்பட்ட நூதன குருமார்களை வரவேற்காமல் சுய நல்லறிவுடன் பகவானையே பின்பற்ற வேண்டும் என்பது கருத்து. 6வது ஸ்லோகம். கர்ஷயந்தஹ சரீரஸ்தம் பூதக்ராமமச்சேதசஹ மான்சைவாந்தஹ சரீரஸ்தம் தான் வித்யாசுராணி சச்சயான். 6வது ஸ்லோகார்த்தம். விவேக அறிவு இல்லாதவர்களாய் அனைத்து உடல் உறுப்புகளையும் உடலில் உறையும் எண்ணெயும் கூட கொடுமைப்படுத்துகிறார்கள். அசுரத்தன்மையில் அவர்களை உறுதி கொண்டவர்கள் என்று அறிவாய். விளக்கம். விவேக அறிவற்றவர்கள் என்று பகவான் கூறுகிறார். காரணம், உடலில் உறையும் ஆத்மாவாக இருக்கும் பரம்பொருள் இந்த உடலையே ஆலயமாக ஆக்கி அங்கு வசிக்கிறார். உதாரணமாக, ஒருவர் முருக பக்தர் என்று வைத்துக் கொள்வோம். பகவான் அவரின் ஹிருதயத்தில் முருகனின் வடிவத்தில் முருகனாகவே இருப்பார். அப்படி இருக்கும் போது அவர் ஒருபோதும் தான் வாழும் ஆலயத்தை நிர்பந்தப்படுத்தினால் சந்தோஷம் அடைவதில்லை. யார் எந்த தெய்வத்தை வணங்கி வழிபட்டாலும் அதே வடிவில் அவர் இருப்பார். இதற்கு ஒரு கதையும் உண்டு. ஒரு ராஜ்யத்தில் அரசன் மகா சிவபக்தன். அந்த அரசன் சிவனாரை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வழிபட மாட்டார். சிவன் கோவில் தவிர வேறு எந்த கோயிலுக்கும் போக மாட்டார். தினமும் அவர் அரண்மனையில் சிவா வழிபாடு செய்த பின் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்த பின் தான் உணவு, நீர் எதுவானாலும் அருந்துவார். ஒரு சமயம் ராஜ்யத்தில் ஏதோ நெருக்கடி நேர்ந்தது. அப்பொழுதும் அரண்மனையில் பூஜை வழிபாடு முடித்த பின் வேகமாக வழக்கம் போல் சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டியவர் அவசரமாக விஷ்ணு கோயிலுக்குள் நுழைந்து விட்டார். அப்பொழுது பகவான் சிவபக்தன் வருகிறான், அவனின் மனம் நோகாதபடி விஷ்ணுமூர்த்தி சிவனாக காட்சி கொடுத்தாரா. ராஜா மனதுருகி வழிபாடு செய்து மன திருப்தியுடன் வெளியில் வந்ததும் அவரது அமைச்சர் அந்த அரசனை பார்த்து, மகாராஜா, தாங்கள் ஒரு நாளும் விஷ்ணு ஆலயம் சென்று பார்த்ததில்லை. இன்று விஷ்ணு கோயிலுக்கு வந்திருக்கிறீர்கள், ஏதாவது விசேஷ காரணம் உண்டா என்றாரா. அதற்கு மன்னன், இல்லையே, நான் சிவனாரைத்தான் தரிசித்து வந்தேன் என்றாரா. இல்லை, மேலே கோபுரத்தை பாரும் என்றவுடன் மன்னன் கோபுரத்தில் திருநாமத்தை கண்டதும் மறுபடியும் மன்னன் அவசரமாக உள்ளே ஓடி போய் பார்த்தார். சிவனாராக தரிசனம் கொடுத்தாராம். இதென்ன குழப்பம்? கோபுரத்தில் நாமம் பார்த்தேன், இங்கு சிவதரிசனம் என்று குழம்பிய அவருக்கு அசரீரி கேட்டதாம். குழந்தாய், குழம்பாதே, நானும் விஷ்ணுவும் ஒருவரேதான்.
எப்பொழுதும் தேவதா பேதம் கூடாது என்று அந்த அசரீரி சொல்லிட்டான். மனம் திருப்தி அடைந்த மன்னன் அந்த விஷ்ணு கோயிலை புதுப்பித்து புனருத்தாரணம் செய்து வழிபாடு செய்தானாம். அதுபோல அவன் சுப்பிரமணிய பக்தனாக இருந்தாலும் வேறு எந்த தேவதையை வழிபட்டாலும் அது பரபிரம்மத்திற்கே போய் சேர்கிறது. அப்படி இருக்கையில் உடம்பு என்ற ஆலயத்தை சேவித்து பக்தி செய்வது அவசியமற்றது என்பது பொருள். 7வது ஸ்லோகம். ஆகாரஸ்வபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி ப்ரியः யஜ்ஞஸ்தபஸ்ததா தானம் தேஷாம் வேதமிமம் ஸ்ருணு. 7வது ஸ்லோகார்த்தம். யாருக்கும் பிரியமான உணவு வகையும் கூட 3 வகை உடையது. அதே போல யாகங்களும் தவமும் தானமும் அவைகளின் வேறுபாட்டையும் கேள். ஆயுஹு சத்வ பலாரோக்ய சுக பிரீதி விவர்தனாஹ ரஸ்யாஹ ஸ்னிக்தாஹ ஸ்திரா ஹ்ரிதயாஹாராஹ சாத்விக பிரியாஹ. 8வது ஸ்லோகார்த்தம். ஆயுள், உறுதியான மனம், பலம், ஆரோக்கியம், சுகம், ஆனந்தம் இவைகளை வளர்ப்பதும் ரசமுடையதும் பசையுடையதும் உரமுடையதும் இன்பம் அளிப்பதுமான உணவுகள் சாத்வீகமானவர்களுக்கு பிரியமானவை. கட்வம் லவணாத்யுஷ்ண தீஷ்ண ருக்ஷ விதாஹினாஹ ஆஹார ராஜஸ்யேஷ்டா துஹுக்க சோகாமய பிரதாஹ. 9வது ஸ்லோகார்த்தம். புளிப்பு, உப்பு, கசப்பு, அதிக சூடு, காரம், உலர்ந்தது மற்றும் தீந்த குணங்களை உடையது மற்றும் துன்பம், கவலை, நோய் இவைகளை உண்டாக்கும் உணவுகள் ராஜசமானவர்களுக்கு பிரியமானவை. 10வது ஸ்லோகம். யாதயாமங்கதரசம் பூதி பர்யுஷிதஞ்சய உச்சிஷ்டமபி சாமேத்யம் போஜனம் தாமசப்ரியம். 10வது ஸ்லோகார்த்தம். நன்றாக சமைக்கப்படாததும் சுவையற்றதும் புளித்ததும் பழையதும் உண்டு மீதானதும் படைக்க இயலாததுமான உணவு எதுவோ அது தாமசிகளுக்கு பிரியமானது. விளக்கம். 8 முதல் 10 வரை பகவான் எந்த விதமான உணவு வகைகள் சாப்பிடுவது மானிடர்களுக்கு உகந்தது என்று எடுத்துரைக்கிறார் என்பது கருத்து. 11வது ஸ்லோகம். அபலாகாங்க்ஷிபிர் யஜ்ஞோ விதி திருஷ்டோ யயுஜ்யதே யஷ்ட்யாமே வேதி மனஹ சமாதாய சாத்விகः. 11வது ஸ்லோகார்த்தம். எந்த யஜ்ஞமானது சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டதாக உள்ளதோ பயனை கருதாதவர்களால் செய்யப்படுகிறதோ இதை செய்ய வேண்டியது முக்கிய கடமைகள் என்று தீர்மானமான மனதுடன் செய்யப்படுகிறதோ அது சாத்வீகமாக செய்யப்பட்ட யஜ்ஞம் ஆகும். 12வது ஸ்லோகம். அபிசந்தாய தூபலம் தம் பார்த்தமபி சைவய இஜ்யதே பரத ஸ்ரேஷ்டா தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். 12வது ஸ்லோகார்த்தம். ஓ பாரதா, எந்த யஜ்ஞம் பயனை விரும்பியோ தற்பெருமைக்காக செய்யப்பட்டதோ அந்த யஜ்ஞத்தை ராஜசத்தால் செய்யப்பட்டது என அறிவாய். விதீன மஸ்ருஷ்டானம் மந்திரஹீன மதக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரிசக்ஷதே.
13வது ஸ்லோகார்த்தம். விதிகளுக்கு மாறாக உள்ளதும், அன்னதானம் இல்லாததும், தட்சிணை இல்லாததும், ஸ்ரத்தை இல்லாததும் ஆகிய யஜ்யம் தாமசிகளால் செய்யப்பட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள். விளக்கம். முக்கியமாக எந்த நற்காரியத்திற்கும் அந்தந்த விதிப்படி செய்ய வேண்டியது அவசியம். மேலும் குருவை அமர்த்தி தட்சிணை, வஸ்திரம் முதலியவைகளுடன் அன்னமிட்டு மரியாதையுடன் ஆசரிப்பது மிகவும் அவசியம். வீட்டில் வசதியற்றவர்கள் கோவிலிலாவது அன்னதானம் செய்யலாம். ஒரு தொன்னையில் அல்ல, ஒரு மனிதருக்கு மனதார அவர்களுக்கு அன்னமிட வேண்டும். காப்படி புருஷ ஆகாரம் என்று சொல்வார்கள். அதுபோல நிறைந்த மனதுடனும் அவர்கள் திருப்தி படும்படி செய்ய வேண்டும். மேலும் பூஜை சாமான்கள் சுத்தமானதும் மந்திரலோபம் செய்யாதவராக சாஸ்திர விதிப்படி ஆர்வத்துடன் செய்ய வேண்டும் என்பது 11, 12, 13 ஸ்லோகங்களின் கருத்து. தேவத்விஜகுரு பிராஜ்ஞா பூஜனம் சௌச்சமார்ஜவம் பிரம்மச்சர்யமஹிம்சா ச சாரீரம் தப உச்சதே. 14வது ஸ்லோகம். தேவர்கள், பிராமணர்கள், குரு, அறிவாளிகள் ஆகியவர்களுடன் பூஜையும், சுத்தம், நேர்மை, பிரம்மச்சரியம், அஹிம்சை இவைகள் உடலால் செய்யும் தவம் என்று கூறப்படுகிறது. அனுத்வேககரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதஞ்சய ஸ்வாத்யாயப்யசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே. 15வது ஸ்லோகார்த்தம். கடுமையற்றதும் உண்மையற்றதும் பிரியமானதும் நன்மை தரும் பேச்சும், அதுபோல சாஸ்திரங்கள் படிக்கும் பழக்கமும் பேச்சால் செய்யும் தவம் என்று அழைக்கப்படுகிறது. 16வது ஸ்லோகம். மனஹ பிரசாதஹ சௌம்யத்வம் மௌனமாத்ம விநிக்ரகஹ பாவஹ சம்சுத்திரித்யேதத்தபோ மானசமுச்சதே. 16வது ஸ்லோகார்த்தம். தெளிந்த மனம், சாந்தம், மௌனம், மனக்கட்டுப்பாடு, மிகவும் சுத்த இதயம் ஆகிய இவைகள் மனதால் செய்யும் தவம் என்று கூறப்படுகிறது. 17வது ஸ்லோகம். ஸ்ரத்தயா பரயா தப்தம் தபஸ்தத்ரிவிதம் நரைஹி அபலாகாங்க்ஷிபிர்யுக்தைஹி சாத்வீகம் பரிசக்ஷதே. 17வது ஸ்லோகார்த்தம். பலனின் விருப்பமில்லாத சுயக்கட்டுப்பாடுடன் கூடிய மானிடர்களால் சிறந்த ஸ்ரத்தையுடன் செய்யப்படும் அந்த 3 வகை தவங்களும் சாத்வீகத்தன்மையுடையது என்று சான்றோர்களால் கூறப்படுகின்றன. 18வது ஸ்லோகம். சத்காரமான பூஜார்த்தம் தபோதம்பேன சைவயத் கிரியதே ததிக புரோக்தம் ராஜசஞ்சல மத்ருவம். 18வது ஸ்லோகார்த்தம். புகழ், கௌரவம், மேலும் தற்பெருமையுடன் எந்த தவம் செய்யப்படுகிறதோ அது இவ்வுலகில் மட்டும் பயன் தருவதும் நிலை இல்லாததும் மறைந்து விடுவதுமான ராஜசத்தில் உண்டானது என்று கூறப்படுகிறது. மூடக்ராகோணாத்மனோ யத் பீட்டயா கிரியதே தபஹ பரஸ்யோ தசாதனார்த்தம் வதத்தாமசமுதாஹ்ருதம். 19வது ஸ்லோகார்த்தம். தன்னை துன்புறுத்திக் கொண்டு முரட்டுத்தனமாக அல்லது பிறரை அழிப்பதற்காக எந்த தவம் செய்யப்படுகிறதோ அது தாமசத்திலிருந்து உதித்தது என்று கூறப்படுகிறது. 20வது ஸ்லோகம்.
दातव्यमिति यद्दानं दीयते अनुपकारिणे देशे काले च पात्रे च तद्दानं सात्विकं स्मृतम्. 20வது ஸ்லோகம். கொடுப்பது கடமை என்று எண்ணம் கொண்டு பதில் தானம் செய்யாத ஒருவருக்கு தகுதியான இடம் அறிந்து எந்த தானம் கொடுக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட தானம் சாத்வீகம் எனப்படும். 21வது ஸ்லோகம். யத்து பிரத்யுபகாராத்தம் பலம் முக்திச்சவா புனः தீயதே ச பரிக்ளிஷ்டம் தத்தானம் ராஜசம் ஸ்மிருதம். 21வது ஸ்லோகம். அர்த்தம். பிரதி உபகாரத்தை கருதியோ பலனை விரும்பியோ அல்லது மன வருத்தத்துடன் எந்த தானம் கொடுக்கப்படுகிறதோ அத்தகைய தானம் ராஜசம் எனப்படும். 22வது ஸ்லோகம். அதேச்ச காலே யத்தானமபாத்ரேப்யச்சதீயதே அசத்கிருதமவஜ்ஞாதம் தத்தாமசமுதாஹ்ருதம். 22வது ஸ்லோகார்த்தம். தகுதியில்லாத இடத்திலும் காலத்திலும் தகுதியில்லாதவர்களுக்கு மரியாதை குறைவாக அவமானப்படுத்தி எந்த தானம் செய்யப்படுகிறதோ அது தாமசம் என்று கூறப்படுகிறது. 23வது ஸ்லோகம். ஓம் தத் சதிதே நிர்தேசோ பிரம்மணஸ்த்ரிவிதः ஸ்மிருதः பிராமணாஸ்தேன வேதாச்ச யஜ்ஞாச்ச விஹிதாः புரா. 23வது ஸ்லோகம். பிரம்மத்திற்கு ஓம் தத் சத் என்று 3 வித குறிப்பு பெயர்கள் உள்ளதாக கருதப்படுகிறது. பூர்வத்தில் பிராமணர்களும் வேதங்களும் யஜ்ஞங்களும் அதனால் உண்டாக்கப்பட்டன. தஸ்மாதோமித்யுதாஹ்ருத்ய யஜ்ஞதான தபஹ க்ரியாஹ பிரவர்த்தந்தே விதானோக்தாஹ சததம் பிரம்மவாதினாம். 24வது ஸ்லோகம். ஆகவே ஓம் என்று உச்சரித்த பிறகே வேதங்களை படித்து அவ்வாறே விளக்கும் வேதியர்களுடைய விதிகளின்படி வேள்விகள், தானம் மற்றும் தவம் முதலிய செயல்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. 25வது ஸ்லோகம். ததித்யனபி சந்தாய பலம் யஜ்ஞ தபஹ க்ரியாஹ தான க்ரியா ச விவிதாஹ க்ரியந்தே மோக்ஷ காங்க்ஷிபிஹி. 25வது ஸ்லோகார்த்தம். தத் என்ற பதத்தை உச்சரித்த பின்பு பலன்களை கருதாமல் மோட்சத்தை விரும்புகிறவர்களால் பலவிதமான யஜ்ஞங்களும் தவங்களும் அதே போல பலவித தானங்களும் செய்யப்படுகின்றன. 26வது ஸ்லோகம். சத்பாவே சாதுபாவே ச சதித்யேதத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணே ததா சச்சப்த பார்த்தயுஜ்யதே. 26வது ஸ்லோகம். அர்த்தம். ஓ பார்த்தா, தோன்றுகிறது என்பதை குறிக்கவும் சுபம் என்பதை குறிக்கவும் சத் என்ற பதம் பயன்படுகிறது. அவ்வாறே சுப காரியங்களிலும் சத் என்ற பதம் உபயோகப்படுகிறது. யஜ்ஞே தபசி தானே ச ஸ்திதிஹி சதே சதிதி சோச்சதே கர்ம சைவ ததத்தீயம் சதித்யேவாபிதீயதே. 27வது ஸ்லோகார்த்தம். யஜ்ஞத்திலும் தபசிலும் தானத்திலும் நன்கு நிலை பெறுதல் சத் என்று கூறப்படுகிறது. மேலும் அவற்றிற்கான எந்த செயலும் சத் என்றே அழைக்கப்படுகிறது.
அஸ்ருத்தயா ஹுதந்தத்தம் தபஸ்தப்தம் கிருதஞ்சய அசதித்யுச்யதே பார்த்தா ந ச தத் பிரேத்ய நோ இஹ. 28வது ஸ்லோகம். ஓ பார்த்தா, ஸ்ரத்தையே இல்லாமல் செய்த யஜ்ஞமும் கொடுத்த தானமும் கடைப்பிடித்த தவமும் செய்த கர்மங்களும் எதற்கும் உதவாது, இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதற்கு இந்த உலகிலோ மறு உலகிலோ எங்கும் பயனில்லை. விளக்கம். இந்த அத்தியாயம் முழுவதும் ஸ்ரத்தையை பற்றி மிக சிறப்பாக மனதில் படியும்படி மிக அழகாக பல கோணங்களில் பகவான் விளக்கி இருக்கிறார். ஸ்ரத்தை என்றால் ஈடுபாடு. எந்த கர்மமும் ஈடுபாடுடன் செய்ய வேண்டும். சாதாரணமாக சமையல் செய்யும் பொழுது சாதம் கொஞ்சம் அசிரத்தையாய் விட்டுவிட்டால் சாதம் குழைந்து போகும். மற்றவைகள் எவ்வளவு ருசியாக இருந்தாலும் சாதம் குழைந்து போனால் எதுவும் ருசிக்காது. அன்னம் கெட்டால் அனைத்தும் கெடும் என்று சொல்வார்கள். எதை செய்தாலும் ஈடுபாடுடன் செய்ய வேண்டியது மிக அவசியம். 2வது பாடம். மற்றவர்களின் தூண்டுதலாலோ அல்லது அவசரமாகவோ எதையும் செய்யலாகாது. பொருட்செலவு, புரோகிதர் தட்சணை என்ற காரணமாக சந்தோஷம் இல்லாமல் எந்த கர்மமும் செய்வது கூடாது. தட்சணை என்பது மிக மிக அவசியம். உதாரணமாக, பிள்ளையை ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது கட்டணம் கட்டுகிறோம். எதற்காக? அதுதான் குரு தட்சணை. தானம் என்று வரும்போது பெயருக்கு செய்யக்கூடாது. பொருள் நல்லதாகவும் சுத்தமானதாகவும் ஒரு நல்ல கற்றறிந்த பண்டிதருக்கு கொடுப்பது சிறப்பு. எந்த கர்மம் செய்தாலும் தன் உடம்பை வருத்தி கொண்டு கடன்பட்டு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. தன் சக்திக்கேற்றவாறு சாஸ்திர விதிப்படி ஆடம்பரமின்றி அன்னதானம், அதாவது தயிர் சாதம் கொடுத்தால் கூட பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்து அவன் பெயரால் செய்வது உத்தமம். எந்த பூஜையும் ஆடம்பரம், தற்பெருமை, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் மன சுத்தியுடன் ஆத்மார்த்தமாக சாத்வீகமாகவும் ஈடுபாடுடன் சந்தோஷமாக சாஸ்திர விதிப்படி செய்ய வேண்டும். அடுத்தவரை கண்டு பொறாமை அல்லது கெடுக்க நினைப்பது, அதற்காக முயற்சி என்று மனிதர்கள் இருக்கக்கூடாது. வஞ்சகம் என்ற குணம் கொடுமையானது. அவ்வாறு நினைத்தவர்க்கே திரும்பி வரும். இதற்கு ஒரு கதையும் உண்டு. ஸ்ரீ பாகவத புராணம் சொல்கிறது. பஸ்மாசுரன் என்ற ஒரு அசுரன் சிவபெருமானை நோக்கி வெகு காலம் பெரும் யாகம் செய்தான். அவரது சதையை அறுத்து ஆகுதி செய்து ஹோமம் செய்தான். அப்பொழுதும் சிவபெருமான் வரவில்லை. கடைசியில் கோபமாக தன் தலையை அறுத்து ஹோமம் செய்ய முற்பட்ட போது சிவபெருமான் காட்சி கொடுத்து, வேண்டிய வரம் என்ன கேள் என்று சொன்னதும் அந்த அசுரன், பிரபு, நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவன் பஸ்பமாக வேண்டும் என்று கேட்டதும் சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். வரம் பெற்ற அசுரன் வரமளித்த ஈஸ்வரனின் தலையில் கை வைத்து பரிசோதிக்க வேண்டும் என்று ஈசனின் தலையில் கை வைக்க முனைந்தபோது ஈசன் மறைந்து விட்டார். அந்த அசுரன் ஈசனை தேடிக்கொண்டு ஒரு நந்தவனத்தில் நுழைந்து செடிகளுக்குள்ளேயும் இலைகளிலேயும் அகற்றி தேடும் பொழுது செடிகளும் இலைகளும் பூக்களும் கருகின. இதை கண்ட நாராயணர் ஒரு வாலிப வடிவத்தில் வந்து அசுரனிடம் என்ன தேடுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த அசுரன் விவரத்தை சொல்லி தன்னுடைய எண்ணத்தையும் சொன்னான். இதை அறிந்த நாராயணர் வடிவாக வந்த இளைஞர் இடி இடி என்று விழுந்து விழுந்து சிரித்துவிட்டு அந்த அசுரனிடம், அந்த வரம் பலிக்கும் என்றால் அவரே உன் நேரில் இருக்க மாட்டாரா? நான் சொல்வதே நம்பவில்லை என்றால் நீ உன் தலையிலேயே உன் கையை வைத்து பரிசோதித்துக்கொள் என்றார். அவருடைய தந்திரத்தை அறியாத அசுரன் தன் தலை மேல் தன் கையை வைத்தவுடன் எரிந்து சாம்பலாகி விட்டான். கெடுவான் கேடு நினைப்பான் என்பதை போல நம்மால் வாழ்விக்க இயலாவிடினும் கேடு நினைப்பது தவறு என்று கருத்துப்படி
சிரத்தை, பணிவு போன்றவற்றை வலியுறுத்தி இந்த அத்தியாயம் அமைந்திருக்கிறது. நல்லொழுக்கத்துடன் சாத்வீகமாக பகவானை பின்பற்ற வேண்டும் என்பது பாடம் என்று பொருள். இங்கனம் பிரம்ம வித்தையும் யோக சாஸ்திரமாயும் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சம்பாஷணையாகவும் விளங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை என்ற உபனிஷத்தில் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் என்று பெயர் பெற்ற 17வது அத்தியாயம் நிறைவு பெற்றது. ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா.